அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஐயா நான் தான் ஐயா ரத்தனவேல் வந்திருக்கிறேங்க ஐயா. யாரு? ஓ, ரத்தனவேலா? என்னப்பா ரத்தனவேலு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு தூக்கத்தில் அந்த நம்ம உயிர் சத்தெல்லாம் வெளியே போயிடுச்சுங்க ஐயா. ஓ, அது இந்திரிய கலிதம்னு நம்ம நாங்கள் தமிழில் சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் என்னன்னா, ரொம்ப சூடு, உடம்புல சூடு அதிகமாக இருந்தால் போகும். அப்படி இல்லைன்னாக்கா மல்லாந்து படுத்துட்டீங்க இருந்தீங்கனாலே வெளியே போயிடும். அதனால் மல்லாந்து படுக்கக்கூடாது. ஒரு சைடில் ஒருங்கிணைச்சு தான் படுக்கணும். உடம்புல சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம எளிய முறையில் இந்த சோத்து கத்தாழை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோத்து கத்தாழையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு 48 நாள் அதை காலையில் வெறும் வயித்துல சாப்பிட்டீங்கனாலும் அந்த உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். அதுபோக ஒரு எளிய 2 முறை இருக்குது. ஒரு முறை இப்போ நான் சொல்கிறேன். இந்த நாட்டு மருந்துகளில் போய் அதிமதுரன்னு வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதே அளவுக்கு சுத்தமான சந்தனம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. 2யும் சேர்த்து நல்லா காய வச்சு இந்த கல்வத்திலேயோ அம்மியிலையோ போட்டு நல்லா மைய மாதிரி அரைக்கிறீங்க. பவுட்ரு மாதிரி அரைச்சி அதை ஜலிச்சு வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இந்த 2யும் டெய்லி இந்த 2 பவுட்ரு கலக்கி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு டெய்லி ஒரு 5 கிராம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு தேனில் நல்ல தேன் கொம்பு தேனில் போட்டு கலக்கி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட பிராணமுத்திரை சேர்த்துக்கிறீங்க. அந்த பிராணமுத்திரை பற்றி நாளைக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.